ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம கிர்னி பழம் அல்வா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இதை முலாம் பழம்னு சொல்லுவாங்க. இந்த கிர்னி பழம் அப்படிங்கிறது ஜூஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பொருத்தமான ஒரு பழமாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த பழத்தை வச்சு நம்ம அல்வா செய்ய போகிறோம். இந்த கிர்னி பழம் அல்வா செய்கிறதுக்கு நான் 2 பழம் எடுத்துக்கிட்டேன். 2 பழமும் சேர்த்து கிட்டத்தட்ட 2.5 கிலோ எடை இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கிர்னி பழத்தோட தோல் எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துடலாம். நான் அந்த தோலை சீவி எடுக்கிறதுக்கு முதல்ல இந்த பீலரை வச்சு நான் சீவுறேன். நீங்கள் கத்தியை பயன்படுத்தி கூட நீங்கள் சீவிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சீவனோம்னா நம்மளுக்கு சீவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த ஆரஞ்சு லேயர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. நான் அடுத்த பழத்தை நான் கத்தியை வச்சு நான் சீவுறேன். கத்தியை வச்சு சீவும் போது ரொம்ப சீக்கிரமாக சீவிடலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப தோலோடு சேர்த்து அந்த பழத்தையும் உரிச்சிடக்கூடாது. தோலை மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக சீவணும். நீங்கள் அந்த பீலரை வச்சு நீங்கள் சீவும் போது உங்களுக்கு தோல் மட்டும் கரெக்டாக வரும். அதே நேரத்தில் நீங்கள் கத்தியை வச்சு சீவும் போது கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணி இந்த தோலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பழத்தோலையும் நல்ல தோலை நான் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். உரிச்சு எடுத்தக்கப்புறமா ஒரு தட்டில் அந்த முலாம் பழத்தை வச்சு அதுக்கப்புறமா அதை 2 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காண்டி அப்படி சொல்கிறேன்னா, இது தண்ணி காய். நம்ம கட் பண்ணும் போதே அதுலேருந்து தண்ணி நிறைய வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கட் பண்ணி முடிச்சக்கப்புறமா நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதைகள் உள்ளே கண்டிப்பாக இருக்கும். இந்த விதைகளையும் நம்ம வெளியே எடுக்கும் போது அது கூடயும் கொஞ்சம் தண்ணிகள் இருக்கும். அதுவும் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போக வேண்டாம். அதனால் ஒரு தொட்டில் வச்சு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி எதுவுமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. இதே மாதிரி 2 பழத்தோட விதைகளையும் நான் அந்த தட்டில் நான் எடுத்துக்கிறேன். அப்போவே உங்களுக்கு நிறைய தண்ணி அது கண்டிப்பாக உங்களுக்கு விடும். இந்த மாதிரி எல்லா விதைகளையும் எடுத்தோன்னா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த விதையோடு சேர்த்துருக்க தண்ணியை நல்லா வடிகட்டி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக இதை வேக வைக்கும் போது இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. இப்போ நான் விதையை எடுத்து வச்ச அந்த முலாம் பழத்தை ஓரளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இந்த முலாம் பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முலாம் பழத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது நம்ம இந்த கிர்னி பழத்தை என்ன பண்ண போகிறோம்னா, இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதை கடாயில் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த முலாம் பழத்தை முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. எதுக்காண்டி ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட சொல்கிறேன்னா, இதை நம்ம எவ்வளவு சின்ன துண்டுகளாக வெட்டுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு வேகும். எந்த ஒரு காயுமே நம்ம ரொம்ப சின்ன துண்டுகளாக வெட்டினோம்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் இந்த முலாம் பழத்தை மிக்சர் ஜாரில் போட்டு இந்த கூழ் மாதிரி அடித்து ஜூஸ் ஆக்கி அதுக்கப்புறமா நீங்கள் கடாயில் சேர்க்காதீங்க. அது சாப்பிடும் போது ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் ஒரு அல்வா ஃபீலை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்காது. அதனால் நான் சொன்ன மாதிரி முதல்ல இந்த பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கிண்டவே அது வெந்தக்கப்புறமா அது ஓரளவுக்கு நம்மளுக்கு கட்டியாக அது அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ நம்ம அதை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா பழத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் கடாயில் சேர்த்துக்கிட்டேன். நெய் உருக ஆரம்பிக்கணும். நெய் உருகினக்கப்புறமா அண்டிப்பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், அதுக்கப்புறமா பாதாம் எல்லாத்தையும் நம்ம நெய்யில் வறுத்தெடுத்துக்கலாம். நம்மளுக்கு அல்வாக்கு அது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கும் போது அண்டிப்பருப்பையும் பாதாமையும் மட்டும் வறுப்போம். இதை ஓரளவுக்கு அண்டிப்பருப்பு ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு மாற அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுரும். இப்போ ஓரளவுக்கு அண்டிப்பருப்பு கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த மாதிரி வறுபட்டக்கப்புறமா இந்த மாதிரி கலர் மாறினக்கப்புறமா நம்ம இதை கடாயில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக எடுத்தக்கப்புறமா நம்ம கிறிஸ்மஸ் பழத்தை தனியாக திரும்பி வறுத்தெடுத்துக்கலாம். மூணுத்தையும் ஒன்றா போடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு கிறிஸ்மஸ் பழம் வறுபடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது டக்குன்னு வறுபட்டுரும். அதே நேரத்தில் நமக்கு அண்டிப்பருப்பும் பாதாமும் வறுபட்டுருக்காது. அதனால் கிறிஸ்மஸ் பழத்தை மட்டும் இந்த மாதிரி தனியாக போட்டு அது நல்ல பலூன் மாதிரி மாறினக்கப்புறமா நம்ம அண்டிப்பருப்பையும் பாதாமையும் போட்ட பவுல்லையே இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது மூணுத்தையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சோண்டு நெய் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் முதல்ல நெய் சேர்க்கும் போது அந்த கொஞ்சோண்டு நெய் இருக்கணுங்கிறதுக்கு சேர்த்து தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த நேரத்தில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச அந்த முலாம் பழத்தை நம்ம சேர்த்துடலாம். இந்த முலாம் பழத்தை இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஆக ஆக கிர்னி பழம் உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். ஏன்னா கிர்னி பழம் அப்படிங்கிறது ஒரு தண்ணி பழம். அதனால் நம்ம கடாயில் சேர்த்து அது சூடு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த பழமே அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வெளியே விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலே இந்த பழம் நல்லா வெந்துடும். நம்ம
எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியுமே நம்மளுக்கு சேர்க்க தேவையே கிடையாது. அந்த தண்ணியிலே அது வந்து நல்லா வந்து வெந்துடும். அதனால் ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு இதை வந்து நல்லா வந்து வேக விடுங்க. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 25 நிமிஷம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஆகும். ஆனால் ஒரு 25 நிமிஷம்னோன்னா ஒரு 25 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து கொஞ்சம் வந்து அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா வந்து வேகிற மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆக அது நான் தண்ணி நல்லா விட ஆரம்பிக்கும்னு சொன்னேன். இப்போவே ஒரு 7 நிமிஷம் கழித்து நல்லா வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் இதை வந்து நல்லா வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த முலாம் பழம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. ஆனாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இது வந்து ரொம்ப தண்ணி விடும். அதனால் நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு நம்ம வந்து வேக வைக்க வேண்டாம். இதில் இருந்தே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இல்லை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி எல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கிர்னி பழம் எல்லாம் ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வந்து கரண்டியை வச்சு இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நான் பிசைஞ்சு விடுற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. இப்படி பிசைஞ்சு விடுற போது நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு பெரிய பெரிய பீசஸாக இருந்த கிர்னி பழம் வந்து நல்லா வந்து மசிஞ்சிரும். ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி நம்ம கொண்டு வரதுக்காண்டி இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு 25 நிமிஷம் கழித்து நான் சொன்ன மாதிரியே தண்ணி எல்லாம் நல்லா வந்து வத்திருச்சு. இந்த மாதிரி வத்துற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும். தண்ணி எல்லாம் நல்லா வத்தினக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வத்தினக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சீனி வந்து சேர்க்கணும். இனிப்புக்கு நான் சீனி வந்து சேர்த்துக்கிட்டேன். சீனியை தவிர்த்து வேறு எதுவும், அதாவது நம்ம வந்து நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்க்கலாமான்னா அது எனக்கு வந்து தெரியாது. நான் இது வரைக்கும் நான் சேர்த்தது கிடையாது. சீனி சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். நான் சீனி எவ்வளோன்னு சேர்த்துருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 250 கிராம் நான் வந்து சீனி சேர்த்துக்கிட்டேன். 250 கிராம் சீனி சேர்த்து அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன். முதல்ல சீனி சேர்க்கும் போது அந்த சீனியும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி விடுறது அதுவும் வந்து நல்லா இறுகிற மாதிரி, அதாவது இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா இறுகி ஓரளவுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடணும். நீங்கள் சீனி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து உங்களுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் கண்டிப்பாக வந்து ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யும் போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறதே ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு அல்வா என்றைக்குமே அடி பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே மொத்தமாக வந்து மாற்றி விட்டுரும். அதனால் நீங்கள் வந்து ஸ்லோவாக ஆனாலும் பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து அல்வா வந்து ரெடி பண்ணுங்கள். இப்போ வந்து நான் அல்வா வந்து சீனி சேர்த்து நல்லா வந்து இறுகிருச்சு. இறுகினக்கப்புறமா நான் நெய் வந்து நான் சேர்த்துக்கிட போகிறேன். நீங்கள் வந்து தண்ணியாக இருக்கும் போது நெய் வந்து சேர்க்கக்கூடாது. நல்லா வந்து இறுகிடணும். இறுகினக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம பொதுவாக அல்வானாலே நல்லா வந்து நம்ம நெய் சேர்ப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அல்வா செய்யும் போது நம்மளுக்கு நெய் வந்து ரொம்ப இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பழத்தை வச்சு நம்ம அல்வா செய்கிறோம். அது வந்து ஓரளவுக்கு நெய் வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அல்வா அப்படிங்கிறனால மட்டும்தான் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக சேர்க்கணும்னு. ஆனால் நம்ம நெய் வந்து அதிகமாக இதில் வேறு எதில் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து மாவை வச்சு எதுவும் ஒரு அல்வா ரெடி பண்ணுறோன்னா அதில் வந்து அதிகமாக நெய் சேர்த்தோன்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அது வந்து நம்ம கடாயில் வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி கட்டி கட்டியாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் கிண்டி விட நல்லா வந்து அது டேஸ்ட்டாக மாற ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு இறுகி நல்லா கடாயில் ஒட்டாமல் வர கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுனாலே உங்களுக்கு அல்வா வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் நம்ம கடைசியாக நம்ம முதல்லே வறுபட்டு வச்ச அந்த நட்ஸு, அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் நட்ஸையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். நட்ஸையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அல்வா வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். நான் வந்து இந்த கிர்னி பழம் அல்வா வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் எல்லாரையுமே பாராட்டுவாங்க. இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு அல்வா ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கடைசியாக ஒரு ஸ்டெப் வந்து பண்ணணும். அது வந்து என்னென்னா லெமன் ஜூஸ் வந்து ஒரு 3 ட்ராப்லேருந்து ஒரு 4 ட்ராப் வந்து சேர்த்துக்கணும். இது எதுக்காண்டி சேர்க்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து சீனி வந்து சேர்த்துருக்கோம். அதாவது சீனி வந்து பாதிக்கு பாதி நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அதனால் ஓரளவுக்கு ஆறுனக்கப்புறமா அல்வா வந்து சீனி எல்லாம் இப்போ வந்து ஹீட்டில் இருக்கனால சீனி வந்து கொஞ்சம் தண்ணியாக உங்களுக்கு வந்து இருக்குது. நம்மளுக்கு அல்வா வந்து ஆறிடுச்சுன்னா சீனியும் வந்து அப்படியே உறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பூன் விட்டு அந்த அல்வாவை எடுத்து சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக வந்து மாறிடும். ஏன்னா அது வந்து கேரமலைஸ் வந்து ஆயிரும். அதனால் நம்ம வந்து இந்த லெமன் சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து அந்த சீனியை வந்து உங்களுக்கு வந்து இறுக வந்து விடாது. இந்த கன்சிஸ்டன்சிலே உங்களுக்கு அல்வா வந்து வச்சுக்கிடும். அதனால் நீங்கள் சூடாக சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்க
தேவையே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஆறி வச்சு சாப்பிட போகிறோன்னா கண்டிப்பாக நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். அதை வந்து சேர்க்க வந்து மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணக்கப்புறமா தான் நீங்கள் லெமன் ஜூஸை வந்து சேர்க்கணும். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த அல்வா வந்து ரொம்பவே சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்து கண்டிப்பாக வந்து கண்டிச்சிடும். நான் முதலே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். நன்றி.